காவேரி தண்ணி கூட தூக்கிட்டு வரதை பார்க்குற நிவின்க்கு தாங்க முடியாமல் போயிட்டு, ஏன் காவேரி இப்படி பண்ணுற? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த வீட்டில் சொன்னாதான் என்ன? வெண்ணிலாவை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி நீ மறைக்கிறது எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொன்ன உடனே காவேரி சொல்கிறாங்க, இல்லை நிவின், வீட்டில் சொன்னால் மட்டும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறியா? பிரச்சனை இன்னும் பெருசாகும் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ நாள் தான் நீ இந்த மாதிரி மறைக்கலான்னு பார்க்குற? உன்னால் மறைக்கவே முடியாது அப்படின்னு உடனே, மறைக்கிற முடிஞ்ச அளவுக்கு நான் மறைப்பேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. எனக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரியாட்டி கூட நான் பேசாமல் இருந்துருவேன். நீ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சனால நீ கஷ்டப்படுறதுனால தாங்க முடியல அப்படின்னு அந்த குடத்தை நிவின் தூக்கிட்டு போறாரு. இதெல்லாம் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க யமுனா. ஏன் தான் இவர் பண்ணுறான்னு தெரியலையே, பார்க்கும்போதே எரிச்சலாக இருக்க, வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு ஒரு பக்கம் மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா? ஸோ இதனால் வந்து குமரன் வராரு. வந்துட்டு என்ன சொல்லுது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் காதை வச்சு கேட்டுட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமாக காவேரி அந்த பக்கம் ஒரு ஐயோ அப்படின்னு ரெண்டு பேரும் தள்ளிக்கிறாங்க. ஐயோ இந்த டைமில் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காவேரி வந்து நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட நம்ம சொன்னால் விஜய் என்ன ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. ஏன் காவேரி சொல்லாமல் இருந்தா? சொன்னால் நான் சந்தோஷப்பட்டுருவேன், என்கிட்ட நீ சொல்லாமல் இருந்தியா? இதெல்லாம் எப்படி ஒரு ஃபீல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி காவேரியை விஜய் ஹக் பண்ணிக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து காவேரி நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமாவை தேடி மதுரைக்கு போயிருக்கார் இல்லையா? ஸோ அப்போ வந்து தாத்தா கால் பண்ணுறாரு. எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. மதுரையில் தான் வெண்ணிலாவோட அப்பா அம்மா கல்யாணம் ஆச்சு. ஸோ இங்கே பக்கத்தில் உசிலம்பட்டி, அங்கே தான் வந்து அவங்க மாமா இருப்பாருன்னு நினைக்கிறேன், தேடி போகிறேன் அப்படின்னு. என்னடா வெண்ணிலா விஷயத்தில் இவ்வளோ அக்கறையாக இருக்க? இதே காவேரி விஷயத்தில் நீ அக்கறையாக இருந்திருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் விஜய் அப்படின்னு தாத்தா சொல்ல, தாத்தா இப்போ பண்ணுறது கூட நான் காவேரிக்காக தாங்கிறது உங்களுக்கு புரியலையா தாத்தா அப்படின்னு. எப்படியோ விஜய், நல்லது நடந்தால் எனக்கு சந்தோஷம் தான், நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கால் வெயிட்டிங்கில் ஹவுஸ் ஓனர் மாமி வராங்க. வந்த உடனே விஜய், எனக்கு இன்னொரு கால் வருது தாத்தா, நான் திருப்பி கூப்பிட்றேன்ட்டு வச்சிடுறாரு. என்ன மாமி எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னோடனே, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்து போக மாட்டியா, ஃபேன் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மாமி சொல்ல, சாவி அங்கே தானே இருக்குது மாமி, நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க, சாவி உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னா, சரி அப்படின்னு. மாமி கட் பண்ணிடாதீங்க, பக்கத்தாத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க, அவள் ஆற்றுல குழந்தை வரப்போகுது, விசேஷம் டாம்பி அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்ல, விசேஷமா அப்படின்னு ஒரு நிமிஷம் விஜய் வந்து யோசிக்கிறாரு. இப்போ வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மாமி. இப்போ விஜய் வந்து எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. காவேரி வந்து அம்மன் கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னது, ஒரு நிமிஷம் ஹக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டது, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு திரும்ப திரும்ப காவேரி சொன்னது, இதெல்லாம் வச்சு டேய் விஜய் நீ அப்பாவாக போகிறடா, காவேரி இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் என்ன வர சொன்னியா? வெண்ணிலா விஷயத்தினால இதை கொஞ்சம் சொல்லாமல் இருக்கியா? ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி குதிக்கிறாரு. ஐ லவ் யூடி பொண்டாட்டி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஸோ அடுத்ததாக வந்து என்ன நடக்குதுன்னா, எப்படியாவது வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு வந்து நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் காவேரி, என்ன ஸ்பீடாக நான் வந்து உன்னை பார்க்க வரேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டுருக்காரு காரில். ஸோ அடுத்ததாக இந்த பக்கம் நிவின் இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட வந்து பேச வராங்க. ஒரு பக்கம் வந்து யமுனா வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு சப்பாத்தி உருட்ட முடியாது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னோடனே, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையே, நான் எப்படி சப்பாத்தி தேய்ச்சி தருவேன் அப்படின்னு நிவின் சொல்ல, கரெக்டாக நிவின் வந்து மாட்டுறாரு. ஓ அப்போ தண்ணி குடம் தூக்க மட்டும் உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யமுனா. உடனே நிவின் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. ஏன் தான் அப்படி பண்ணுறீங்க? எனக்கு உங்கள் விஷயத்தை நினச்சா எரிச்சலாக இருக்குது, திரும்ப திரும்ப காவேரி விஷயத்தில் போய் ஹெல்ப் பண்ணுறீங்க. அவங்கள்ட்ட கேட்டாலா தண்ணி குடம் தூக்கிட்டு வான்னு சொல்லி கேட்டாங்க, எதுக்கா நீங்களா போய் வாண்டடாக தூக்கி கொடுக்குறீங்க? அப்போ என்னதான் நடக்குது உங்களுக்கும் காவேரிக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லி யமுனா ஒரு பக்கம் கத்த நிவின் யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த பக்கம் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கங்காவை ரொம்பவே தாங்கிட்டு இருக்காங்க. அப்போ குங்குமப்பூ வாங்கிட்டு வந்த பாலை வந்து போட்டு கங்காவுக்கு வந்து கொடுக்க சொல்கிறாங்க காவேரியை. ஸோ இன்னொரு கிளாஸ்லேயும் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து காவேரி போட பார்க்குறாங்க. அப்போ எதுக்கு உனக்குமா குங்குமப்பூ அப்படின்னு சொல்லி சாந்தி வந்து டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க காவேரி. முதல்ல புருஷனோட சேர்ந்து போய் ஒழுங்காக வாழ்கிற வழியை பாரு, அப்புறம் நீ குங்குமப்பூ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஃபீல் ஆகுது காவேரிக்கு. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படா சீக்கிரமே காவேரி வந்து விஜய்கிட்ட உண்மையை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.